பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி டேக்குக்கோட ஒரு ஒன் சாட் பார்க்கலாம். என்ன ரீசன் எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தோணுச்சு, ஸோ போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போவே சொல்லிட்டேன், ஹெட்செட் மஸ்ட். வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஒரு காலேஜோட பேஸ்கெட் பால் கிரவுண்டை தான் காமிக்கிறோம். அங்கே பயங்கர சின்சியராக மேட்ச் போயிட்டுருக்கு. அந்த கூட்டத்தில் தான் நம்ம ஜங்குக்கும் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. டேய் ஒத்தா, இங்கே ப்ளே பண்ணுறான்னா அங்கே இங்கேடா பிடுங்கிட்டுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஜங்குக் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அங்கே சுற்றி இருந்த கேர்ள்ஸ் எல்லாமே ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே கிட்ட வந்து, டேய் மச்சான் சொல்கிறா மயிறு, ஏண்டா நானும் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், ஏண்டா என்னை மட்டும் எவ்வளோவுமே பார்க்க மாட்டேங்கிறாளுங்க, உன்னை மட்டும் ஏண்டா அப்படி பார்த்து வலிகிறாளுங்க. அதெல்லாம் இருக்க வேண்டியது இருக்கணும் மச்சான், உனக்கு அது இல்லை அதனால தான் பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. என்ன இருக்க வேண்டியது இருக்கணுமா? என்னடா எனக்கு எல்லாமே இருக்குல்ல, நான் எனக்கு மட்டும் அழகு இல்லையா? மச்சான் எல்லாமே இருக்குது, ஆனால் ஹைட் இல்லை மச்சான். மூடுடா டேய், இதை பற்றி மட்டும் பேசாத டேய், முட்டு பாலை பாஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் வின் பண்ணுறாரு. எல்லாருமே ஹைஃபை போட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே அவருடைய டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படி டவல் எடுத்து அந்த வெட்டான ஹேர் எல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஒரு பர்சன் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு, இங்கே எவனும் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கத்துறாரு. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்க பார்க்குறாரு. அதான் சொல்கிறான்ல, முட்டுப்போ. இல்லை மச்சான், உன்னை தனியாக டேய் ஓவராக பண்ணாத சரியா, நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக அவருடைய டவல் எடுத்து அவருடைய பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிட்டுருக்காரு. இப்போது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் யாருமே இல்லை, ஜங்குக் மட்டும் தான் நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, ஹேய் என்ன நினச்சிட்ருக்க நீ? ஆமாம் யார் நீ? இந்த காலேஜோட ஜூனியர் தானே நீ? ஆமாம் ஜூனியர் தான், அதுக்கு இப்போ என்னங்கிற? அம்மா யாரை கேட்டு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுருக்க? நான் சொன்னேனா? நான் சொன்னேடாடா, நான் சொன்னேனா அவகிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு? யாரை கேட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்க? போகிற வரவன் எல்லோரும் என்னை பற்றி ஒரு மாதிரியே பார்க்குறானுங்க. ஹே இதை பாரு, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது தெரியுமா? தெரியும். என்ன தெரியுமா? டேய் தெரிஞ்சிட்டே தான் இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கியா? எதுக்கு இப்படி சொன்னேன்? நான் சொன்னேனா உங்கள்கிட்ட? நான் சொன்னேனாடா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் தான் அப்படி அவ்வளோ கோவத்தோட அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான், ஹே எதுவாக இருந்தாலும் அங்கேயே நின்று பேசு, அப்புறம் வேற மாதிரி சீன் ஆயிரும். ஹேய் டே நான் சீனியர்ரா, ஏதாச்சும் சீனியர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? இதுவும் உன் பாய் ஃப்ரெண்டை பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாம் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டாக கேட்டுட்ருக்காரு. டேய் ஜூனியர்னு பார்க்குறேன், எல்லாம் ஓங்கி அரைஞ்சிருவோம் பார்த்துக்கோ. எங்க கை வையும் பார்க்கலாம், கை வைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஹே என்ன மிரட்னா பயந்துருன்னு நினச்சிட்ருக்கியா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியுமே, நீ இந்த காலேஜோட சேர்மனோட பையன் தானே? எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்காரு. தெரிஞ்சிட்டே தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியா? ஒழுங்கா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாத, எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன், புரிஞ்சுதா? நான் சொல்ல மாட்டேன், வேணும்னா நீயே சொல்லிக்கோ. டீ நான் சொன்னால் எவனும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா, நீ தான் வந்து சொல்கிறோம். இப்படி சொல்லலை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தேங் பாட்டி கற்றுக்கிட்டே டக்குன்னு தேங் அப்படியே ஸ்லிப் ஆகி ஜங்குக் மேலேயே விழுகிறாரு. அதுவும் தேங் ஜங்குக்கோட செஸ்டில் ரெண்டு ஹேண்டையும் வச்சுட்டு ரெண்டு பேர்த்தோட லிப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அந்த டைம்னு பார்த்து ஜிம்மன் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு, மச்சான் இதை எடுத்து
மச்சான் மச்சான் சாரி 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 சாரி, நான் நான் தப்பான டைமிங்கில் வந்துட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம்மன் வெளியே போயிடுறாரு. இப்போ டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு தேங்க அப்படியே எந்திரிக்கலான்னு போகிறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படி தேங்கோட ஹிப்புக்கு கை போட்டு அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி தேங்க அந்த டோரில் அப்படியே பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் கிட்ட வேலைக்கே ஆகலை. ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தேங் ஒரு கோவத்தில் அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி புஷ் பண்ணி விட்டு அவருடைய சிக்ஸ்லேயே பளீர்னு ஒரு அறை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன நினச்சிட்ருக்க? நான் சீனியர்கிட்ட பண்ணுற மாதிரி நீ பண்ணிருக்க? ஹே, நீ தானே வந்து ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண, நான் வந்து கிஸ் பண்ணனா? நான் பாட்டுக்கு பேசாமல் தானே நின்றுருந்தேன். நீ தானே வந்த, நீ தானே காய்ச்சி பூச்சின்னு கத்துன, அப்புறம் நீயே கிஸ் பண்ணிட்டு நீயே போனா? இதை பாரு, எனக்கு ஒன்று யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எனக்கு வச்சுக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் யோசிக்கவே இல்லை. ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து தேங்கோட சிக்ஸில் பளீர்னு ஒரு அறை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எனக்கு வச்சுக்க பிடிக்காது, அதை திருப்பி கொடுத்துருவேன், அதான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்புறம் நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், சொல்லி புரிய வைக்கிற ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்காக தான் நான் இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன், புரிஞ்சுதா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, புரிஞ்சுதா? கிளம்பு. அது ஜங்குக்கு இதை பாரு, என்னடா பண்ணுற, விடுதானே? இதுக்கப்புறம் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வேற மாதிரி ஆயிடுவேன். பாரு, என் தம்பி சும்மாவே துள்ளிட்டுருக்கான், உன்னை பார்த்தாவே போகணுன்னு தோணுது. இப்போ வேற ஒரு மாதிரி இருக்க, ஆல்ரெடி கிஸ் வேற பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் உள்ளே விட்டு எடுத்துருவேன். இப்போ நீயா போறியா? இல்லை இல்லை கிளம்புறேன். பொறுக்கியாடா நீ? பொறுக்கிதான் உனக்கு, உனக்கு எப்பயுமே பொறுக்கிதான் என்ன, ஓகேவா? அப்புறம் அந்த ரியா பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்காதா, எனக்கு பிடிக்கல. அவகிட்ட சொல்லிடு நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் ஏன் சொல்ல போகிறேன், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், புரிஞ்சுதா? உன்னை ஒன்றும் லவ் பண்ண கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுதா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு ஜங்குக்கிட்ட அப்படி கத்திட்டு தேங்க பாட்டுக்கு அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவருடைய ஹெட்டை ரப் பண்ணிட்டு, இன்னும் நீ மாறவே இல்லைல்ல, அப்படியே தான் இருக்கல்ல, உன் கோவம் மட்டும் குறையவே இல்லை. இதுதான்டா எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே, இந்த கோவம். உனக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு, ஆனால் இந்த கோவம் மட்டும் மாறவே இல்லைல்ல, மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவருடைய ஹெட்டை ரப் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக நின்று சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜிமின் தான், டே மச்சான், என்னடா கல்லண்டா, என்னடா தரமான கிசு போல, டே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏய் சும்மா சொல்லாதடா மச்சான், நான் தான் பார்த்தனே தேங் சீனியர் அப்படியே லிப் அடித்தது, பா செம்ம மஜாயாவை கிஸ் பண்ணியிருப்பா போல. டேய் சரி சொல்லிட்டியா அவன்கிட்ட? இல்லை. ஏன்டா சொல்லலை? சொல்லன்னு தோணல, அவனே கண்டுபிடிக்கட்டும். டேய் சீனியர் உன்கிட்ட அவ்வளோ கோவமாக பேசுகிறாடா, நீ தானே சொன்னா அவர் ஹாப்பியாவது இருப்பார்ல, உன்னை அக்செப்ட் பண்ணிப்பார்ல. அதெல்லாம் தேவையில்லை, அவனுக்கா புரியும், புரியற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ண மாட்டான், அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். சரி கிளம்பு, கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆகுது. மச்சான் கிளாஸுக்கு போகணுமா என்ன? மச்சான் வெளியே எங்கேயாவது போகலாமே, மூட்டு வா, கிளாஸுக்கு போகணும், கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர்றாரு. இங்கே தேங் தான் அவருடைய கிளாஸ் ரூமில் அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அவருடைய லிப்ஸை அப்பப்போ டச் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ சுகா தான், டேய் தயா, என்னடா
என்னடா ஆச்சு? அவன்கிட்ட சண்டை போடுறேன்னு போனேன். இப்போ என்னடா லிப்ஸை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்க? என்னாச்சுடா? என்னாச்சு? டேய், செம்மன் சொன்ன மாதிரி. டேய், உண்மையாலுமா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுடா. கால் லைட்டாக ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுந்துட்டான். அவ்வளோதான். அந்த டைம்னு பார்த்து அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டான். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாதா? எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா அப்படியே தேங்கோட லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறாரு. வலிக்குதுடா. வலிக்குதுன்னு சொல்கிற? டேய், என்கிட்டே விருட்டுறல்ல. டேய், உண்மையாலுமே அவனை லவ் பண்ணுறியா என்ன? டேய், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. அவன் தான் லூசுத்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீ கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. ரியாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஏன்டா என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நான் அவனை லவ் பண்ணலை, புரிஞ்சுதா? நான் ரியாவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பாட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படி ஸ்ட்ரைட்டாக தேங்கோட கிளாஸ் ரூம்குள்ளே தான் வராரு. தேங், ஐயோ, இவன் ஏன்டா இங்கேயும் வந்திருக்கான்? உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, இங்கே வந்திருக்கான். என்னன்னு கேளு. சுகா சாவ வச்சிருவேன். என்னடா இங்கே எதுக்கு வந்த? இல்லை, ஒன்று கொடுக்க வந்தேன், மறந்துட்டேன். என்ன 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 கொடுக்க வந்தா? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எனக்கு அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் கொடுத்ததே போதும். இதுவே போதும். ஒரு 2 நாளைக்கு தாங்கும். அதுக்கப்புறம் வேணும் நான் வாங்கிக்கிறேன். இந்தா, நீ என்னை கிஸ் பண்ணிட்டுருக்கும்போது இது கீழே விழுந்துருச்சு. இது உன்னோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவருடைய பாக்கெட்டில் இருந்த தேங்கோட பெண்ணை தூக்கி போட்டு போகிறாரு. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டுருக்காரு. அங்கே ஒட்டுமொத்த கிளாஸுமே இருந்திருக்கும். அப்படியே தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. தேங்க்கு இது ஒரு மாதிரி ஆகுது. அவருக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்போது தேங் அப்படியே கிளாஸை விட்டு எந்திரிச்சு வெளியே போகிறாரு. எந்திரிச்சு வெளியே போயிட்டு ஜங்குக் பின்னாடியே வந்து, ஜங்குக் நில்லு, நில்லுடான்னு சொல்கிறான்ல. என்ன 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 தேங்? இந்த பாத்ரு தேங்கன்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. நான் உன்னுடைய சீனியர், புரிஞ்சுதா? ஓகே ஓகே சீனியர், சொல்லுங்கள், என்ன வேணும்? யாரை கேட்டு வந்து சொன்னேன் எல்லாத்துக்கிட்டையும்? ஏன்டா அப்படி பண்ணுறேன்? நான் தான். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறேன்? இதை பாரு, நான் உன்கிட்ட மறுபடியும் திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் ஒன்றும் கேக் கிடையாது, புரிஞ்சதா? நான் ஜெனியை தான் லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என் பின்னாடி வர்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பாட்டு கற்றுன்னு கத்தி விட்டு போகிறாரு. இது ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏண்டா, இன்னும் உனக்கு யாருன்னு நான் தெரியலையா? நீ எப்போ தான் என்னை புரிஞ்சிக்க போகிற? என் லவ்வையும் நீ புரிஞ்சிக்கல, நான் யாருன்னு கூடவா உனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே போகிற தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தேங் அப்படியே அவருடைய வீட்டுக்கு தான் அவ்வளோ டென்ஷனாக போகிறாரு. மா மா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே உள்ளே போகிறாரு. சொல்லடா, எதுக்கிட்ட இவ்வளோ டென்ஷனாக வந்துட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலேஜில் தேவையில்லாத ஒரு தலைவலி. மா, எனக்கு ஒரு கப் காஃபிமா, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, பயங்கர இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க பாட்டு கத்துறாரு. சரிடா, சரி கத்தாத இரு, காஃபி தானா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிச்சன் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம தேங் தான் செம்ம டென்ஷனாக அப்படியே அவருடைய காலை ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. அவ்வளோ டென்ஷனாக காலாட்டிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஒரு கப் டீ அப்படியே தேங்க முன்னாடி நீட்டுறாங்க. அம்மா, ரொம்ப தலைவலிம்மா. ஐயோ, செம்ம தலைவலி தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச்மா. இன்னைக்கு ஒருத்தன் காலேஜில் நான் செம்ம டென்ஷன் பண்ணிட்டாம்மா. ஐயோ, எனக்கு செம்ம தலைவலி. யார் தேங்க டென்ஷன் பண்ணது ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அதை கேட்ட உடனே தேங்க காஃபி குடிச்சிட்ருப்பாரு. அதை அப்படியே சக் பண்ணதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. ஹே, நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எந்திரிச்சு நிற்கிறாரு. மா மா, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற? வெளியில் போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படி 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு வர்றாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அது அப்படியே 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு, என்னாச்சு, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன?
எப்படி இருந்தாலும் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். ம் அதான் இப்போவே வந்துட்டேன். அ, என்ன சொல்கிறேன் மா? எங்கம்மா போய் தொலைஞ்சா? வீட்டுக்கு உள்ள எவன் வரான்னு சொல்லிட்டு பார்க்குறதே இல்லையாம்மா? என்னம்மா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. தேங்கோட அம்மா கிச்சன்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக வெளியே வராங்க. எதுக்குடா வந்தோடனே கத்திட்டு இருக்கேன்? மா, இவன் எப்படி இங்கே வந்தான்? ஆ மா, இவனால தான் எனக்கு காலேஜில் தலைவலியே வந்தது. இவன் எப்படி இங்கே வந்தான்? டேய், இவன் யாருன்னு உனக்கு தெரியலையா? யாருன்னு எனக்கு தெரில. டேய், இவன் தான் ஜங்குக், ஜியான் ஜங்குக். என்ன ஜியான் ஜங்குக்கா? யார் அது? என்ன யார் அதா? டேய், உன் அத்தை பையன்டா, ஜேகே. என்ன கே? ஜேகே தான் உன் ஜியான் ஜங்குக். ஐயோ, இவனா? ஐயோ, ஸ்கூல் படிக்கும்போதே பின்னாடி துரத்தி பின்னாடி வந்தானே. இப்போ வேற காலேஜ் படிச்சுட்ருக்கான், ஃபர்ஸ்ட் இயர் வேற. ஐயோ. ஹோய் தயாங், காஃபி ஆறிற போது குடி. அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எதுவுமே பேசல. அப்படியே ஒரு பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காரு. இப்போ தேங்கோட அம்மா தான், என்ன ஜங்கக், தேங்கிட்ட பேசினியா இல்லையா? காலேஜில் போய் மீட் பண்ணியா இல்லையா? நான் உன்னை மீட் பண்ண சொன்னேன்ல. மீட் பண்ண ஆண்டி. தேங்க் ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? எனக்கு அவன் தேவையானது எல்லாமே கொடுத்தான். இல்லை தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவருடைய லிப்ஸை ரப் பண்ணிட்டே கேட்டுட்ருக்காரு. இங்கே தயாங் அப்படியே கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஐயோ, இவன் எதுக்கு இங்கே வந்தான்? நான் எப்படி இவனை மறந்தான்? ஐயோ. இல்லை தயாங். ஆமாம்மா, கொடுத்தான். என்னடா நிஜமாவா? ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணியா? ஆமாம், ஜங்குக்கு என்ன கொடுத்த? நான் இங்கே கொடுத்தேன், அவனாம் எடுத்துக்கிட்டான். என்னுடைய ஃபஸ்ட் கிஸ் போச்சு. என்னுடைய ஃபஸ்ட் கிஸ் இல்லை, என்னுடைய ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் இவன் தான் எடுத்துக்கிட்டான். அதுவும் நான் 6th படிக்கும்போதே எடுத்துக்கிட்டான். சரியான போவட் பையனாக இருக்கான். இவனெல்லாம் எப்படி தான் அத்தை வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரில. அம்மா, இதுக்கப்புறம் இவன் எங்கேயா இருக்க போகிறான்? ஆமாண்டா, இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கான், நம்ம காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். இதை பாரு, நீ தான் டெய்லியும் அவனை கூட்டிகிட்டு போகணும், சரியா? அப்புறம் காலேஜில் அவனை யாரும் ரேகிங் பண்ணலையே. இவனை யாராவது ரேகிங் பண்ண முடியுமா? இவன் தான் 4 பேர்த்த ரேகிங் பண்ணிகிட்ருக்கான். என்னடா, என்ன புலம்பிகிட்ருக்க? இல்லைம்மா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அம்மா, வந்த உடனே இவனம்மா பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போயிட்டான். டேய், அவன் தான் பேஸ்கெட் பாலில் சாம்பியன் ஆச்சே. ஸோ அதனால தான் அவனுக்கு பிடிச்சதா பண்ணுறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கான். அத்தை அங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் அவன் இங்கே வந்துட்டான். இதை பாரு தயான், அவனுக்கு வேண்டியது எல்லாமே நீ பண்ணி கொடுக்கணும். நோ சொல்லவே கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா. நான் ரூமுக்கு கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அவருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு பெட்டில் படுத்து உருண்டுட்டு இருக்காரு. ஐயோ, இவன் எதுக்கு இங்கே வந்தான்? ஸ்கூல் படிக்கும்போதே என்ன ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ காலேஜ் வேற வந்துட்டான். கருமம் பூச்சவன் எப்படி கிஸ் பண்ணான் பார்த்தியா? என் லிப்ஸே பூச்சு, எனக்கு இப்போ வரைக்கும் வலிக்குது. ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரில. எப்போ பார்த்தாலும் லவ்னு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். நான் எப்படி இவனை மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பாட்டுக்கு புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம தான் அப்படியே எந்திரிச்சு அந்த பால்கனி கிட்ட போய் நின்றுட்டு அவருடைய மொபைல் எடுத்து ஷுகாக்கு தான் கால் பண்ணுறாரு. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டேய், என்னாச்சுடா இதுக்கிட்ட கத்துற? மச்சான், அந்த ஜங்குக்கு யார் தெரியுமா? யார்? உன் பாய் ஃப்ரெண்ட். மச்சான் வச்சிருவேன், பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது சொல்லிட்டு இருந்தேனா? சரி சொல்லுடா. டேய், அவன் தான் ஜேகே. என்ன ஜேகேவா? யார் அது? டேய், அதான்டா என் அத்தை பையன், ஸ்கூல் படிக்கிறப்ப கூட எனக்கு கிஸ் பண்ணான்னு சொன்னேனே. ஹோ, அவனா இவன்? டேய், என்கிட்டயே சொல்ல பத்தியா? ஸ்கூல் படிக்கும்போதே உன்னை பின்னாடி துரத்தி உன்னை ஓட விட்டவன் இப்போ காலேஜ் படிக்கும்போது வந்தவொடனே உன்னை கிஸ் பண்ணியிருக்கான். என்ஜாய்டா, என்ஜாய். வச்சிருவேன். எனக்கு இதுலேருந்து எப்படியாவது நான் தப்பிக்கணும். எனக்கு அவனை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது.
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா. டேய் பயமாக இருக்குடா. என்னடா சீனியர்ரா நீ அவனுக்கு. என்னடா பயந்துட்டுருக்க? டேய் காலேஜே உன்னை பார்த்து பயப்படும்டா. ஆனால் நான் அவனை பார்த்து பயப்படுவேன்டா. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எனக்கு அவனை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும்டா. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு தாண்டா தம்மு தூண்டு இருக்கான். ஆனால் அவன் பயங்கர ரகடான பையன்டா. ஹேண்டில் பண்ணுறதே ஒரு மாதிரி தாண்டா ஹேண்டில் பண்ணுவான். ஸ்கூல் படிக்கும்போதே என்னை அங்கெல்லாம் டச் பண்ணான்டா. இப்போ நான் அவன் கூட என் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்டா. பயமாக இருக்குடா. என்னடா சொல்கிற? உன் வீட்லேயே இருக்கான்? ஆமாண்டா, என் வீட்டில் தான் இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்காரு. அவருடைய ரூம் டோர் நாக் ஆகுது. சரி அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ண போகிறாரு. சரிடா நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். டேய் இருடா, நான் உங்ககிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட காலை கட் பண்ணாமலே அப்படியே தூக்கிட்டு அந்த ஃபோனை தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து நிற்கிறது நம்ம ஜங்குக்கு. சட்டனாக அந்த டோரை க்ளோஸ் பண்ண போகிறாரு. டக்குன்னு தான் அப்படி க்ளோஸ் பண்ண போகும்போது ஜங்குக் தான் அப்படி ஒரே ஹேண்டில் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு, ஹோய் எங்கே டோரை க்ளோஸ் பண்ணுற? என்ன உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நான் தான் ஜெயிக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போல. என்ன லைன் இருக்கறா? சுகா ஜங்குக் எல்லாத்தையும் சொல்லிட்டானா தயா? சொல்லிட்டான். ஓ ஓகே, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு எங்கள் லைஃப் மேட்ரு பற்றி. ஸோ புரிஞ்சுது. சரி மச்சான், நம்ம நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். டி காலை கட் பண்ணதுரா. சரி ஓகே மச்சான், உன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், நீங்கள் ஏதாவது பேசிப்பீங்க, நான் எதுக்கு நந்தி மாரி கொடுக்கா. சரி ஓகே, நான் காலை கட் பண்ணுறேன், எது வந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அவருடைய ஷார்ட் பட்டனை ஒவ்வொன்றா அன்கிளிப் பண்ணிட்டே அப்படியே முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வந்துகிட்டே இருக்காரு. ஜங்குக் அங்கேயே நின்றுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏதாச்சும் அசிங்கமாக கேட்டுருவேன், எல்லாம் கத்திடுவான் பார்த்துக்கோ. அங்கேயே நில்லு. ஏன் ஆண்டி என்கிட்ட சொன்னது கேட்கலையா? நான் கேட்டது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும். புரிஞ்சுதா? அதுக்குன்னு இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும். உன்னை ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு தோணுது. என்ன சொல்கிறேன், கொடுக்குறியா? என்னடா பேசிகிட்டு இருக்க? டேய் இப்போ தானே நீ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்க. இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உன்னை பார்த்த செகண்ட்லேருந்தே உன்னை அப்படியே எடுத்துக்கணும்னு தோணுது. அதான் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூம் கிட்டே வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜங்குக்கு அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே பின்னாடி எடுத்து வச்சு போயிட்டே இருக்காரு. இப்போ தான் அப்படியே அந்த பெட்டில் அப்படியே இடிச்சு அப்படியே அந்த பெட்டில் விழுகிறாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. ஜங்குக் அப்படியே மேலே வந்து ஓவராகிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டாக தேங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேங் எதுவுமே பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்ருக்காரு. இப்போ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஹோய் என்னதாண்டா? என்ன மறந்துட்டியா என்ன? நான் மறக்கிற அளவுக்கு எதுவுமே உனக்கு கொடுக்கலல்ல. இதுக்கப்புறம் என்னை மறக்கவே மாட்டேன். என்னடா ஸ்டார்ட் பண்ணிட்டா? வேணாம், அம்மா கீழே இருக்காங்க, ஏதாச்சும் அசிங்கமாக போயிடும், பேசாமல் நகர்ந்துரு. ஆண்டி வீட்டில் இல்லை, இப்போ தான் கடைக்கு வெளியே போயிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு 1 or 2 round. என்ன ஜங்குக் விளாட்றியா? ஜங்குக் வேணாம், எனக்கு ஒன்று பிடிக்காதுடா. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏனே தெரில, உன்னை சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேங் எதுவுமே பண்ணல, பேக் கிஸ் பண்ணல, அவரை புஷ் பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்ருக்காரு. இதை ஜங்குக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு.
கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ரொம்ப ஸ்லோவாக ஜங்குக்கோட லிப்ஸ்குள்ளே இருந்த தேங்கோட லிப்ஸை ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதுவும் தேங்கோட ஐஸை பார்த்துக்கிட்டே ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிட்டு ஹாய் என்ன காலேஜில் கிஸ் பண்ணும்போது காய்ச்சி பூச்சின்னு கத்துனா, ஸ்கூல் படிக்கும்போது கிஸ் பண்ணும்போது காய்ச்சி பூச்சின்னு கத்துனா, இப்போது எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா? அப்போது உனக்கும் என்ன பிடிக்குமா? சொல்கிறா, உனக்கும் என்ன பிடிக்குமா? தாம், ஐ லவ் யூ தாம். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்டா. ரீசனெல்லாம் கேட்காத, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் உன்கிட்ட பிடிச்சது எது தெரியுமா? உன் கண்ணு அவ்வளோ அழகுடா. உன் கண்ணை பார்த்ததுக்கப்புறம் உன் கண்ணில் நான் 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 காணாமல் போயிடுவேன் தெரியுமா? உன் கண்ணில் நான் அவ்வளோ அழகான ஒரு ஃபீலிங்ஸை பார்க்குறேன். அவ்வளோ லவ். தெரில, உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. பாப்பா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பாப்பா. தாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன் கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அப்படி நான் உன் கண்ணை பார்த்து பேசுனேன்னு வச்சுக்கோயேன், என் மனசுக்குள்ளே இருந்தது எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. பாரு, இப்போ கூட உன் கண்ணு ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது. அது அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது உன் கண்ணுக்குள்ள நான் நான் தொலைஞ்சிடுறேன். என்னை கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு தெரியல பாப்பா, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். உனக்காக தான் என் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. காலேஜில் சொன்னல, நான் கிடையாது, உன்னை பிடிக்கவே இல்லை, நான் ரியாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாப்பா சொல்லுடா, என்னையே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் இப்படி ரெக்கடாக சுற்றிட்டுருக்கேங்கிறதுக்காகவா? எனக்கு தெரில, என் கேரக்டரே இப்படி தான் இருக்கு. நீ என் கேரக்டர் பிடிக்கலன்னா சொல்லு, உனக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டான கேரக்டராக, எதுவுமே தெரியாத ஒரு சாக்லேட் பையனை நான் மாறிக்கிறேன். உனக்கு அப்போ பிடிக்குமா? அப்போயாச்சும் என்ன உனக்கு பிடிக்குமா? நான் என்ன பண்ணால் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு, உனக்காக நான் எல்லாமே பண்ணுறேன். ஆனால் நீ லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லாத, என்னால் அதை தாங்கிக்க முடியல. ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கு புரியலையா? என் லவ் உனக்கு புரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் அப்படியே தேங்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. தேங் எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்கோக் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ரொம்ப சாஃப்டாக தேங்கோட லிப்ஸில் கீழே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ தேங் என்ன நினச்சாருன்னே தெரில, பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போது இந்த பேக் கிஸ் பண்ணும்போது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே தேங்க மட்டுமே பார்க்குறாரு. என்னடா பார்க்குற? எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து என்கிட்ட லவ் யூ தேங், லவ் யூ, லவ் யூ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்துட்டே இருப்பல்ல, என்னையே சுற்றி சுற்றி வருவல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா உன் கூட அப்படி விளையாடுவேன். இன்றைக்கி காலேஜில் கூட உன்னை பார்த்த உடனே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? தயாம், என்ன உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? உன்னை பார்த்த செகண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் என் ஜங்குக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? சின்ன வயசுலேருந்தே என் தேங்
சின்ன வயசுலேருந்தே இந்த க்யூட்டான பன்னி ஃபேஸ் கிட்ட நான் பார்த்துட்ருக்கேன். அது எப்படி நான் மறந்துடுவேன்? ம் எனக்கான ஒரு பர்சனை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஈஸியாக உன்னை மறந்துடுவோன்னா என்ன? உன்கிட்ட சும்மா விளாண்ட. ரியா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது ஷுகாக்கும் தெரியும். பாப்பா ப்ளீஸ் ஜங்குக்கா, இன்னொரு வாட்டி உன் லிப்ஸில் இருந்து பாப்பான்னு என்னை கூப்பிட்றியா? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு 10 years ஆச்சுல்ல? 10 years டைம் எடுத்துக்கிட்டல்ல என்கிட்ட வர்றதுக்கு? ஏண்டா இப்படி பண்ண? என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருப்பேன். உனக்கு 10 years ஆச்சுல்ல என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு? பாப்பா என்னை லவ் பண்ணுறியா? என்னடா கேள்வி கேட்டுருக்க? உன்னை யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? பின்னாடியே சுற்றி வந்துட்டே இருக்கா. லவ் யூ பாப்பான்னு சொல்கிறேன். நான் உன்னை எவ்வளோ தான் திட்டினாலும் எவ்வளோ தான் அசிங்கப்படுத்தினாலும் சிரிச்சுட்டே என் பின்னாடி மறுபடியும் வந்து லவ் யூன்னு சொல்கிறேன். இப்படி சொல்கிற ஒரு பையனை யாரடா மிஸ் பண்ணுவாங்க? ஜங்குக்கா சாரி, உன்னை காலேஜில் அப்படி பேசினதுக்கு சாரி. என்ன நான் அது வேணும்னு சொல்லலை. அது ஏதோ சும்மா உன்கிட்ட விளாட்லான்னு சொன்னேன். ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ பன்னி, ஐ லவ் யூ. என்கிட்ட வரத்துக்கு உனக்கு இவ்வளோ டைம் அடிச்சிச்சா? சாரி ரொம்ப லேட் பண்ணிட்டேன். சாரி என்ன? ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ்ல கொஞ்சம் கூட லஸ்ட்டே தெரியல. அவ்வளோ அழகான ஒரு லவ், எமோஷ்னல். இவ்வளோ நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அந்த அழகான கிஸ் மூலயமா தெரியப்படுத்துகிறாங்க. 2 பேர்த்தோட ஐஸ்லேருந்தும் அவ்வளோ டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக் அப்படியே தேங்கோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணுறாரு. இப்போ 2 பேர்த்தோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, தேங் அந்த பெட்டில் அப்படியே காலை நீட்டி போட்டு உட்காந்துட்ருக்காரு. தேங்கும் மேலே அந்த தைஸ் கிட்ட ஜங்குக் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே தேங்கோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ரொம்ப சாஃப்டாக அப்படியே தேங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கிஸ் வேற ஒரு ஃபீல் கொடுக்குது. இது தேங்குமே புரியுது. தேங் இதை அவ்வளோ அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஐஸ் 2 க்ளோஸ் பண்ணி அவ்வளோ அழகாக அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஹோய் பாப்பா, ஜங்குக்கா ஐஸ் ஓப்பன் பண்ணு. ஐஸை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை நான் மாட்டேன். ஓப்பன் பண்ண ப்ளீஸ். ப்ளீஸ் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ க்யூட்டாக ஷை ஆகுறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே தேங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான் ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தேங்க அப்படியே அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு தேங்கோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ஜங்குக்கா என்ன உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, ரொம்ப மிஸ் பண்ணேன், ப்ளீஸ் நான் சொல்லாத அப்படிங்கிறாரு. ஜங்குக் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா தேங்கோட ஃபேஸை பார்த்து சொல்லிட்டுருக்காரு. இப்போ தேங் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன் பாப்பா சிரிக்கிறா? இல்லை
மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற. எந்த அளவுக்கு மிஸ் பண்ண? என்ன என்னை பார்க்காம, என்கிட்ட பேசாமல், என் பின்னாடி சுற்றி சுற்றி வராமல் எவ்வளோ மிஸ் பண்ண. நான் உன்னை எந்தளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா? நீ என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவ, பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டே இருப்பேன், ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் ஒரு குட்டி ஸ்மைலோட மறுபடியும் என்கிட்ட வந்துகிட்டே இருப்பேன். அது எல்லாத்தையும் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காரு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. இப்போ ஜங்கக் அப்படி தேங்கோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணி தேங்கோட ஐஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. இந்த ஐஸில் ஒரு கிஸ், அந்த ஐஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, அழுகாத, இதுக்கப்புறம் நான் உன்னை அழுக விட மாட்டேன். எனக்கு தெரியணுமா உன்னை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு உனக்கு இப்போ தெரியணுமா? எனக்கு எனக்கு தெரியணும் நீ என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணனு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த செகண்ட் தேங் அப்படியே ஒரு வைட் ஐஸோடு பார்க்குறாரு. ஏன்னா ஜங்கக் தேங்கோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கா என்ன பண்ணுற? நீ தானே கேட்ட என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணனு. நான் உனக்கு அது காமிக்க வேணாம் உன்னை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு. அதுக்குன்ட்டு பாப்பா உன்னை நான் அந்தளவுக்கு மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் என்னால் முடியல. இது ஒரு நரகத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. நீ கூட என்னை தேடி வரல. ஜங்குக்கா சாரி. ஜங்குக்கா ஐ லவ் யூ பாப்பா. எனக்கு இதை தவிர இப்போ வேறு என்ன சொல்லணும்னு தோணல, தெரியல. ஆனால் நான் அந்தளவுக்கு மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ. ஜங்குக்கா ஐ லவ் யூ. நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஜங்கக் தேங்கோட பாடி ஃபுல்லாக அப்படியே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கங்கே அப்படியே லைட்டாக பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது தேங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ்ஸில் எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அந்த கிஸ், அந்த மேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அதில் அவ்வளோ க்யூட்டாக தெரியப்படுத்துகிறாங்க. ஜங்கக் அவ்வளோ ஹாஷாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு தேங்க. இது தேங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருமே இதை அவ்வளோ அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப வைல்டான ஒரு மேக் அவுட். அந்த மேக் அவுட்டில் அவ்வளோ அழகாக மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ், நிறைய எமோஷ்னல், நிறைய லவ். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக் அவுட் மூலயமா தெரியப்படுத்துகிறாரு ஜங்கக். தேங் இதை அப்படியே பார்த்துட்டே படுத்துட்ருக்காரு. இப்போது ஜங்கக் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே பெண்ட் பண்ணி தேங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் யூ தேங், ஐ லவ் யூ ஜங்குக்கா. இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டல்ல? சீரியஸாக போக மாட்டேன், அதுக்கான ப்ராமிஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா என்னோடய ப்ராமிஸ் எப்படி இருக்கு? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஒன்று அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. ஜங்கக் ஒரு சின்ன ஸ்மைலோட அவ்வளோ அழகாக ரெண்டு பேருமே அவ்வளோ க்யூட்டாக மேக்கப் போயிட்டுருக்கு. அவ்வளோ அழகான அந்த மேக்கப்பில் தேங் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே கிட்ட வந்த, ஹோய் என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கா? எந்த ஒரு மூவான் சவுண்டும் கொடுக்காம, என்னாச்சு டயர்டாக இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு, உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு, எந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ணேன்னு. எனக்கு அப்போ தெரியல, உன்னை பார்க்காம இருந்துடலான்னு தோணுச்சு. உன்னை இப்போ பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணுது, உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. என்ன பத்திரமா பார்த்துப்பியா? ஏன் இன்னும் என்ன புரியலையா? என்ன இன்னுமா புரிஞ்சுக்கல? எல்லாவ இன்னும் புரியலையா உனக்கு? நான் எப்படி சொன்னால் உனக்கு புரியுன்னு சொல்லு. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். உன் மேலே வச்சுருக்க லவ்வை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் எந்த மாதிரி சொன்னால் உனக்கு புரியுன்னு சொல்ல, அந்த மாதிரி நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். எனக்கு தெரியப்படுத்த வேணாம். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பாப்பா. ஐ லவ் யூ. நான் செத்தே போனாலும் உன் மேலே இருக்க லவ் என்றைக்குமே குறையாது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ. இதே அழுத்தம் அழுத்தம் இதே